இன்றைக்கி ஒரு ஸ்லோ மார்னிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். 4 நாளைக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இல்லை. தீபாவளி லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிலாக்ஸ்டாகவே நம்ம எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்றே வெள்ளை சோளத்தில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஆப்டான சட்னி அப்படின்னா கார சட்னி இல்லைன்னா இஞ்சி சட்னி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் கார சட்னி ரெடி பண்ண போகிறேன். கார சட்னி எப்பயுமே நல்லெண்ணெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வதக்கி அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னிக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா இட்லி மாவு பார்க்கும்போது நல்லாவே பொங்கி வந்திருந்தது. நான் கூட மழை நேரம் பொங்கி வருமானு நினச்சேன். பட் சூப்பராக பொங்கி வந்திருந்தது. இன்றைக்கி இந்த மாவில் இட்லி தோசைன்னு ரெண்டுமே ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இட்லியில் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. அந்த தோசை கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.